வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுநாள் காலையில் நிலா டீ எல்லாம் ட்ரேயில் வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்தாங்கப்பா, நானே டீ போட்டேன் அப்படின்னு கொடுக்க எடுத்துக்கிட்டு நம்பி குடிக்கலாமான்னு கேட்குறாரு. அப்பா அப்படின்னு நிலா கொஞ்சம் சும்மாடா அப்படின்னு எடுத்துக்கிறாரு. குடிங்கன்னு நிலா சொல்ல அப்படின்னு அவர் தலையாட்டுறாரு. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிலா அவங்க அண்ணிக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க நீ டீ எடுத்துக்கங்கன்னு சொல்ல அவங்க தேங்க்யூன்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க அட அப்படின்னு அவங்க அம்மாவும் எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்பா ஆச்சரியமா குடிச்சிட்டு இருக்க அவங்க அம்மா ஒரு சிப் குடிச்சிட்டு டீ சூப்பரா இருக்குடி, நீ இவ்வளவு நல்லா டீ போடுவியா அப்படின்னு அவங்க அம்மா அதே ஆச்சரியத்தோட கேட்க அற்புதமா இருக்குமா, என்ன தேனு உன் பொண்ணு உன்னை விட சூப்பரா டீ போடுறா அப்படின்னு மனோகர் சொல்ல அப்படின்னு பெருமையா தலையாட்டுறாங்க அவங்க அம்மா. இஞ்சியெல்லாம் வேற தட்டி போட்டிருக்கா அப்படின்னு மனோகர் கேட்க ஆமாப்பாங்கிறாங்க நிலா. உங்க அம்மா ஒரு நாள் கூட இப்படி இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு டீ கொடுத்ததே இல்லைம்மா அப்படின்னு மனோகர் சொல்ல இப்படியெல்லாம் நான் டீ போட்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ கேட்பீங்க, அப்புறம் நான் கிச்சன்லயே தானே இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அப்படின்னு அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. என்ன நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு நிலா கேட்க சூப்பரா இருக்கு நிலா அப்படின்னு மதியம் சொல்ல இந்த மாதிரி டீ போட்டு கத்துக்க நான் எவ்வளவு அட்டம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இல்லைன்னா 40 அட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் அவங்கெல்லாம் நான் போடுற சுமாரான டீயை குடிச்சிட்டு சூப்பர் சூப்பர்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே டீ போட்டு போட்டு கத்துக்கிட்டது தான் அப்படின்னு நிலா ஒரு வழியா சொல்லி முடிக்க டீ மட்டும்தான் நீ போடுவியா இல்ல சமையல் வேலையெல்லாம் கூட நீதானா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அம்மா என்னை அவங்க கிச்சன் பக்கமே போக விட மாட்டாங்க. டீ போட போனா கூட அண்ணன் பின்னாடியே வந்து நிப்பாரு. உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் டீ போட்டு தரேன்னு சொல்லுவாரு அப்படின்னு நிலா அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க மனோகருக்கு புசு புசுன்னு கோவமும் எரிச்சலுமா இருக்கு. அதுவரையில டீயை ரசிச்சு குடிச்சிட்டு இருந்த அவங்க அம்மா வேண்டா வெறுப்பா குடிக்க அவங்க அப்பாவும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. ஆமா உன் புருஷனுக்கு டீ கொடுக்கல நிலா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அவரு இன்னும் எழுந்திருக்கலம்மா, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன்னு நிலா சொல்ல சரி சரி அப்படின்னு அவங்க டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு சின்ன கப்ல டீ கொடுத்துருக்க பாரு, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சுங்கிறாரு மனோகர். ஆமா ஆமா ரொம்ப தான் உங்களுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிண்டல் பண்ண மனோகர் சிரிக்க அப்பா 11 மணிக்கு இதே மாதிரி சூப்பரா ஒரு டீ போட்டு தரேன் உங்களுக்கு அப்படின்னு நிலா சொல்ல சரிடா சரிடா அப்படிங்கிற மனோகர். நிலா அங்க பாரு உங்க அம்மா என்னை பார்த்து முறைக்கிறா அப்படின்னு மனோகர் சொல்ல திரும்பி பார்க்குற நிலா அம்மா அப்பாவை எதுக்குமா முறைக்கிற, உனக்கும் எப்படி இந்த மாதிரி டீ போடுறதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு நிலா சொல்ல அவங்க அம்மா எப்படி எப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து எப்படி எனக்கு நீ டீ போட சொல்லி தர்ற உன்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மாச்சில விரட்டிட்டு போக அம்மா நான் சும்மா சொன்னேம்மான்னு சும்மாச்சில பயந்து ஓடிட்டு இருக்காங்க நிலா. அவங்க அங்க இருக்க டீப்பாயை சுத்தி சுத்தி ஓடி அவங்க அம்மா நிலாவை பிடிச்சி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் அவளை சும்மா மிரட்டாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க தாஸ் அங்க லைட்டா காலை நொண்டி நொண்டி வர்றாரு. உடனே மதி பார்த்து பதறி போய் ஏங்க என்னங்க ஆச்சுன்னு ஓடுறாங்க. ஒன்றும் இல்லை மதி, சின்ன ஆக்சிடென்ட் தாங்கிறாரு தாஸ். உடனே அவங்க அப்பாவும் பதறி அடிச்சு ஓடி என்னடான்னு தாங்கி பிடிச்சிட்டு வர்றாரு. அவங்க அம்மாவும் நிலாவும் கூட பதறி போய் உட்காருன்னு எழுந்து இடம் விட்டுட்டு இருக்காங்க. என்னங்க ஆக்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மதி கேட்டுட்டு இருக்க. என்னாச்சுன்னு என்ன பதட்டமா கேக்குறாங்க நிலா. ஏய் கடைக்கு தானேடா நீ போன, அப்புறம் எப்படிடா இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. மாடியில இருந்து சோழன் கீழே வந்திருக்காரு. அவரு அங்க வந்து நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. கடைக்கு தாமா போயிருந்தேன், புதுசா லோடு வந்து இறங்குச்சு, லோடு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு பெரிய கண்டெய்னர் பார்சல் வந்து காலில் விழுந்துருச்சுமா அப்படின்னு தாஸ் சொல்லிட்டு இருக்க. ஐயோன்னு பதறிட்டு இருக்காங்க நிலா. அவர் காலில் பெருசா சப்போர்ட்டுக்கு பேண்டைட் போட்டிருக்கு. சோழனும் அதை பார்த்துட்டு என்னாச்சு நிலான்னு கேட்க கடைக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் பார்சல் வந்திருக்கும் போல, அது தவறி அண்ணன் காலில் விழுந்துருச்சான் அப்படின்னு சொல்ல சோழனும் தாஸோட காலில் பார்த்துட்டு நிலா துணி தானே, துணி விழுந்ததா இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாரு. துணினா 4 துணின்னு நினைச்சிங்களா, 100ங்க, 50 கிலோ 100 கிலோன்னு பாக்ஸா தான் வரும், அதுல ஒன்று காலில் விழுந்தா வலிக்காதா அப்படின்னு நிலா சொல்ல மறுபடியும் அவரோட காலை பார்த்துட்டு வலிக்கும் தான் அப்படின்னு சோழன் சொல்ல நாம வேணா டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்னு மதி பதட்டமா கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், லைட்டா சுத்தி கட்டு போட்டிருக்கேன், ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம், சரியாகலன்னா போலாங்கிறாரு தாஸ். டேய் அப்படிலாம் விட வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், முதல்ல வா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட. ஆமா
உள்ளர எலும்பு எதுவும் உடைஞ்சிருந்தாலும் உடைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க நிலா அம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு அவரு பதட்டமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, ஏங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு நிலா சோழன் கிட்ட வந்து மிரட்டுறாங்க. நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், 50 கிலோ 100 கிலோன்னு சொல்றீங்க, அப்ப என்னன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சோழன் சொல்ல, எலும்பு உடைஞ்சிருந்தா இந்நேரம் கால் பயங்கரமா வீங்கி இருக்கும், இது ஜஸ்ட் ஸ்ப்ரெயின் தான், நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு தாஸ் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி, தாசு இன்னைக்கு முக்கியமான வேலையா நீ போகணும்னு சொல்லியிருந்தேனே மறந்துட்டியான்னு கேட்க, கீழே சரிஞ்சிருக்க கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிட்டு, ஆமாப்பா நான் மறந்தே போயிட்டேங்கிறாரு தாஸ். ச்சே என்னடா நீ, எவ்வளவு முக்கியமான வேலை அது, நீ இந்த லோடு வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துருக்க கூடாதா, இப்ப அங்க போய் நின்று தேவையில்லாம காலில் அடிபட்டுட்டு வந்து நிக்கிற அப்படின்னு டென்ஷனா பேசிக்கிட்டே மனோகர் அவரோட ஊஞ்சல்ல உட்கார்றாரு. அப்படி என்னங்க முக்கியமான வேலை, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் இல்லன்னு கேக்குறாங்க நிலா அம்மா. ஐயோ தேனு, அந்த வேலையை இன்னைக்கே முடிச்சாகணும், அதெல்லாம் தள்ளி போட முடியாது, முக்கியமான பொருளை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க, வேற யாரையாவது வச்சு பண்ண முடியாத மாமான்னு மதி கேக்குறாங்க. இல்லம்மா வெளியாளுங்க யாரையும் நம்ப முடியாது, தாஸ் தான் போகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா பரவாயில்ல நானே போறேன் அப்படின்னு தாஸ் சொல்ல, டேய் நீ எப்படிடா போவ, நடக்க முடியாம நொண்டி நொண்டி வந்திருக்க, இந்த காலோட எப்படிடா 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு போவ அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க, அப்பா 100 கிலோமீட்டர் போகணுமான்னு நிலா கேக்குறாங்க. ஆமாண்டா, அங்க ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா, இன்னைக்கு பொருள் வேற வந்துரும்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா கை மாத்தியே ஆகணும் இன்னைக்கு, இல்லனா பெரிய ரிஸ்க்குமா அப்படின்னு மனோகர் சொல்ல, எல்லாருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. தாஸ் ரொம்ப வழியில சிரமப்பட்டு இருக்காரு, நம்ம மேனேஜர் இருக்காரேப்பா அவர்கிட்ட கொடுக்க முடியாதான்னு நிலா கேக்குறாங்க. இல்லம்மா இந்த விஷயத்துல தாஸையும் என்னையும் தவிர வேற யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு மனோகர் சொல்ல, ஐயோ அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறாங்க நிலா. பேசாம நானே போயிட்டு வந்துடுவான்னு அவர் சொல்ல, ஏங்க நீங்க எப்படிங்க அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு போவீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கு, உங்களால ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது, அதுவும் இல்லாம டாக்டர் வேற உங்களை ரொம்ப தூரம் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எப்படி அவ்வளவு தூரம் போயிட்டு வருவீங்க அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க, அங்க ஒரு தர்ம சங்கடமான மௌனமா இருக்கு. அப்பா எனக்கு ஒரு யோசனைன்னு தாஸ் சொல்ல, என்னடா மறுபடியும் நீயே போறேன்னு சொல்றியான்னு கேக்குறாரு மனோகர். இல்லப்பா பேசாம நம்ம சோழனை அனுப்புனா என்ன அப்படின்னு தாஸ் கேட்க, என்ன நம்மளை வச்சு ஏதோ புதுசா பிளான் பண்றானுங்க அப்படின்னு சோழன் யோசிக்க ஆரம்பிக்க, நிலா அவங்க அம்மா எல்லாரும் சோழனை பாக்குறாங்க. அவங்க அப்பா தாச திடுக்குன்னு பார்த்து மாப்பிள்ளைவான்னு கேட்க, ஆமாப்பா சோழனே போயிட்டு வரட்டுமே, சோழன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே, அவரை விட நம்பிக்கையான ஆளு வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு தாஸ் கேட்க, மனோகரும் சோழனை பாக்குறாரு. என்னமோ பண்றாங்களே, ஆனா என்னன்னு தான் புரியல அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்க, அதுவும் சரிதான் அப்படிங்கிற மனோகர், மாப்பிள்ள நீங்க போயிட்டு வர்றீங்களான்னு கேக்குறாரு. நிலா சோழனை பார்க்க, நானா அப்படிங்கிறாரு. ஆமா மாப்பிள்ள, என்னடா வந்த இடத்துல வேலை கொடுக்குறாங்களேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான வேலை இது, இதை யாரை நம்பியும் கொடுக்கவும் முடியாது, ப்ளீஸ் நீங்களே போயிட்டு வந்துடுறீங்களான்னு கேக்குறாரு மனோகர். இல்ல நான் எப்படின்னு சோழன் தயங்க, சோழன் ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆக்சுவலா நான் தான் போயிருக்கணும், இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட காலை நகர்த்தவே முடியல, இந்த காலோட என்னால கண்டிப்பா அவ்வளோ தூரம் போகவே முடியாது அப்படின்னு தாஸ் சொல்ல, என்னங்க நீங்கன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. மாப்பிள்ள ப்ளீஸ் நீங்களே போயிட்டு வந்துடுறீங்களான்னு கேக்குறாரு மனோகர். இவங்க நிஜமா தான் சொல்றானுங்களா இல்ல ஏதாவது பிளான் பண்றானுங்களா அப்படின்னு சோழன் யோசிச்சுக்கிட்டே தாஸோட காலை பார்க்க, அவரு லைட்டா தாளம் போட்டுட்டு இருக்காரு. இவனுங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு லைட்டா காலை பின்னுக்கு இழுக்கிற தாஸ், ஐயோ அப்படின்னு அலற, என்னங்கன்னு மதி பதறாங்க. ஒன்னும் இல்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி தாஸ் ஜாட காட்டுறாரு. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க அப்படின்னு மனோகர் கேட்க, ஏங்க அதான் அப்பா கேக்குறாருல போயிட்டு தான் வாங்கல அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஏங்க அவரு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறாரு, போயிட்டு வாங்க, அவரு இந்த மாதிரியெல்லாம் யார்கிட்டையும் கேட்டதே இல்லை தெரியுமா, அவரு உங்களை இவ்வளவு தூரம் நம்புறதெல்லாம் பெரிய விஷயம், போயிட்டு வாங்கல ப்ளீஸுங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கு மேல சோழனால மறுக்க முடியுமா என்ன, சரிங்க அப்படின்னு அவரு தலையாட்ட, அப்பா அவரே போயிட்டு வந்துருவாருப்பாரு நிலா சந்தோஷமா சொல்றாங்க. மனோகரம் உடனே எக்ஸைட் ஆகி டக்குன்னு கீழே எழுந்து,
ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா உள்ளரோட சூப்பருங்கன்ற மாதிரி சோழனை பாக்குறாங்க நிலா. அவரும் பார்க்கலாம் பார்க்கலான்னு சிரிக்கிறாரு. உள்ளர ஓடுற மனோகர் ஒரு மஞ்சப்பைய தூக்கிட்டு வர்றாரு. டீபாய் மேல இருக்க பேப்பரை நிலாவோட அம்மா எடுத்துக்க அங்க கட்டுக்கட்டா பணம், கோல்டு பிஸ்கட்ஸ் அப்படின்னு எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்து திகச்சு போற நிலா, அப்பா என்னப்பா இது, எதுக்குப்பா இவ்வளோ பணம் கோல்டெல்லாம் இருக்குன்னு நிலா கேக்குறாங்க. அதனாலதாம்மா யார்கிட்டையும் கொடுக்க பயந்து, இது எல்லாமே பிசினஸ்ல வந்த பணம் தான், பேங்க் மூலமா மாத்தினா நிறைய சிக்கல் வரும், அதனாலதான் கேஷா கொஞ்சம் கோல்டா கொஞ்சம்னு மாத்திரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கடை விரிச்ச பணம், கோல்ட் பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்து கூட கொண்டு வந்த பேக்ல வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இன்னைக்கே கொண்டு போய் சேர்க்கணுமா, இதெல்லாம் வீட்டுல இருக்க பெரிய ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் பேக்குள்ள எடுத்து அடுக்கி க்ளோஸ் பண்ணி இந்தாங்க மாப்பிள்ள அப்படின்னு மனோகர் நீட்ட சோழன் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க புடிங்க அப்படின்னு அவரு மறுபடியும் நீட்ட சோழன் அப்படியே நிக்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன இவ்வளவு பணத்தை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு நினைச்சு பயப்படாதீங்க, கார்ல இந்த பணம் இருக்குங்கிறதையே மறந்துருங்க, நீங்க பாட்டுக்கு கேஷுவலா வண்டியை ஓட்டிட்டு போங்க, முக்காவாசி நீங்க ஹைவேல தான் டிராவல் பண்ண போறீங்க, போலீஸும் யாரும் நிறுத்த போறது இல்ல, நீங்க இங்க வண்டி எடுத்தீங்கன்னா நேரா டெலிவரி இடத்துக்கு தான் போய் சேருவீங்க, புடிங்க அப்படின்னு மனோகர் நீட்ட சோழன் தயங்கிக்கிட்டே இருக்க புடிங்கிறாங்க நிலாவும். சோழன் இன்னமும் தயங்கிட்டே இருக்க புடிங்க மாப்பிள்ள அப்படின்னு மனோகர் நீட்ட சோழன் தயக்கத்தோட அந்த பேக்கை வாங்குறாரு. மாட்டிக்கிட்டடா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தாஸ் பார்க்க பேக்கை பார்த்துட்டு சோழன் நிமிர்றாரு. ஜிப்பை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு மனோகர் சொல்ல பயத்தோட ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு சோழன். நல்ல வேலை மாப்பிள்ள, நீங்க எங்க கூடவே இருந்தீங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியல அப்படின்னு மனோகர் சொல்ல சோழனோட பார்வை மறுபடியும் தாஸோட கால் கிட்ட தான் போகுது. அதை பாக்குற அவரு மறுபடியும் காலை லைட்டா இழுத்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு கத்துறாரு. ஏங்க என்னாச்சுங்கன்னு மதி பதற, டேய் என்னாச்சுடா அப்படின்னு மனோகரன் கேட்க, டேய் வலிக்குதாடா நான் உங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா நேரம் ஆக ஆக வலி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல, இவர் பெரிய டாக்டரு, பிரெயினா தான் இருக்கும்னு இவனா சொல்லிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள சொன்ன மாதிரி பிராக்சரா இருந்தா என்னடா பண்றது, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு போலாம் வா அப்படின்னு மனோகர் கூப்பிட, ஆமாங்க ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பாப்போம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க மதி. அப்பா சரிப்பா, சோழன் முதல்ல கிளம்பட்டும் பாவம், அவர் தான் ரொம்ப தூரம் போகணுங்கிறாரு தாஸ். அதுவும் சரிதான் மாப்பிள்ள, இருங்க உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன் அப்படின்னு போனை எடுக்கிற மனோகர், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்ல மெசேஜ் சவுண்ட் வருது. சோழன் எடுத்து பார்த்துட்டு வந்துருச்சுன்னு சொல்றாரு. என் மாப்பிள்ள தான் வர்றாருன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், தாசு நீ இங்கே இரு ஒரு நிமிஷம், நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோகர் உள்ளர போக அப்படின்னு அனத்துக்கிட்டே வழியில தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு தாஸ். எல்லாம் ஓகே தானேன்னு நிலா கேட்க ஓகே தான் அப்படின்னு சோழன் சொல்றாரு. முகத்துல என்ன அப்படின்னு நிலா கேட்க, ஏன் முகம் கழுவுனதுல சோப்பு எதுவும் ஒட்டி இருக்கான்னு முகத்தை தொடச்சிக்கிறாரு சோழன். இல்ல என்னைக்கும் இல்லாம முகத்துல ஒரு பயம் தெரியுதே அதான் கேட்டேங்கிறாங்க நிலா. ஹலோ யாரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்றீங்க, எனக்கெல்லாம் பயம்லாம் இல்லைங்கிறாரு சோழன். அப்படியா, பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க நிலா. ஏங்க நீங்க என்ன வெயிட் இருப்பீங்கன்னு சோழன் கேட்க திடுக்குன்னு பாக்குற நிலா எதுக்குன்னு கேக்குறாங்க. சும்மா சொல்லுங்கன்னு சோழன் கேட்க 48ன்னு கூசாம புழுகுறாங்க நிலா. சிரிக்கிற சோழன், யார்கிட்ட அலக்குறீங்க, 55 தானேன்னு கேக்குறாரு. நிலாவும் உடனே 52ங்கிறாங்க. அப்ப 4 கிலோ கம்மியா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப எதுக்கு வெயிட் எல்லாம் கேக்குறீங்கன்னு நிலா கேக்குறாங்க. இல்ல 52 கிலோ இருக்கிற உங்களை எவ்வளவு அழுங்காம குலுங்காம சென்னைக்கு கூட்டிட்டு போனேன், இதுக்குள்ளர ரன்னிங் சேசிங் வேற, அதுதாங்க சாதனை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஜுஜுபி மேட்டர் அப்படின்னு சோழன் சொல்ல. அப்படியா அப்படின்னு நிலா கேட்க, அஃப்கோர்ஸ் அப்படின்னு சோழன் சொல்ல. நம்பிட்டேங்கிற மாதிரி நிலா தலையாட்ட, அதுதானே எனக்கும் வேணுன்ற மாதிரி சோழன் தலையாட்டிட்டு இருக்காரு. வேகமா அங்க வர்ற மனோகர், மாப்பிள்ள இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க அங்க ரீச் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன், இந்தாங்க கார் சாவி, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல சாவியை வாங்கிக்கிற சோழன் சரிங்கிறாரு. சரி வர்றேன்னு நிலாக்கிட்டையும் சொல்ல பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற நிலா அப்பாவை ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கன்னு கூட போறாங்க. சோழன் கார்ல வச்சுட்டு டிரைவிங் சீட்டுக்கு போக மனோகரை தேனை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஜாட கட்டுறாரு. ஏங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருங்க சரியான்னு கேக்குறாங்க நிலா. சரின்னு அவர் சொல்ல நிலா பை சொல்ல சோழனும் பை சொல்றாரு. ஏங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமாங்கிற மாதிரி நிலாவோட அம்மா அவங்க அப்பாவை பார்க்க
இரு இரு, எல்லாம் நல்லபடியா நடக்குன்ற மாதிரி அவர் அவங்க அம்மாவை பாக்குறாரு. சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க சேரன், கார்த்தி நேரமாகுதே, சாப்பிட்டுட்டு வந்துடலாங்கிறாரு. அண்ணே இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அவர் சொல்ல, பரவாயில்லப்பா நீங்க சாப்பிட்டு வந்து முடிங்க அப்படின்னு சேரன் இந்த பக்கமா வர, அண்ணா சாப்பிட வரல அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இதோ வரேன்டா அப்படிங்கிற சேரன் ட்ரம்ல இருந்து தண்ணி எடுத்து கை கழுவிட்டு இருக்காரு. சேரன் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து உட்காரு. அனீஸும் கையை கழுவிட்டு இருக்காரு. வா அனீஸ் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, அவரும் சேரனுக்கு ஆப்போசிட்ல உட்கார்றாரு. என்ன அனீஸ் சாப்பாடு எடுத்துட்டு வரல அப்படின்னு கேட்க, இல்ல பையா சந்தா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஏன் அனீஸ் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துற, இந்த வெயில்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு அது இவ்வளவு தூரம் வரணுமா அப்படின்னு சேரன் கேட்க, இல்ல பையா நான் சொன்னேன், அவ தான் கேட்கல, வீட்டுல நான் சும்மா தானே இருக்கேன், நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னுச்சு அப்படின்னு அனீஸ் சொல்ல, என்ன அனீஸ் புது இடம் வேற, வழி தெரியாம எங்கேயாவது கஷ்டப்பட போகுதுங்கிறாரு சேரன். இல்ல பையா சந்தாவுக்கு எல்லா இடத்துக்கும் நல்லா வழி தெரியுங்கிறாரு அனீஷ். இப்ப என்ன போன் பண்ணி வேணான்னு சொல்லிடு, நாம இதை சாப்பிட்டுக்கலாங்கிறாரு சேரன். இதோ இதோ வந்துருச்சு பையா அப்படின்னு அனீஷ் கைய காட்ட, அங்க படி ஏறி சந்தா வந்துகிட்டு இருக்காங்க. வாமா அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்றாங்க. நீ ஏமா சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வந்து கஷ்டப்படுற, போன் பண்ண அனீஷே வீட்டுக்கு வந்திருப்பான்ல அப்படின்னு சேரன் சொல்ல, என்னதுன்னு அவங்க அண்ணன் பக்கம் திரும்புறாங்க. அனீஷ் அவங்க தங்கச்சிக்கு அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றாரு சேரனோட வேர்ட்ஸ். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, ஒரு பிரச்சனையும் இல்ல, எங்க ஊர்ல ரொம்ப தூரம், இங்க கொஞ்சம் கம்மி தாங்கிறாங்க. சந்தா பாக்ஸ் பாக்ஸா எடுத்து வச்சிட்டு இருக்க, என்ன அனீஸ் வகை வகையா வந்திருக்கும் போலங்கிறாரு. சந்தா ஒரு பிளேட்ல போட்டு आप ले लीजिएங்கிறாங்க. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சேரன் சொல்ல, நான் நிறைய பண்ணியிருக்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு சேரன். இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சாப்பிடலாமே நீங்களுங்கிறாரு சேரன். அவங்க அண்ணனை பார்க்க, சரி இருங்க நான் எடுத்துட்டு வந்தது நீங்க சாப்பிடுங்க கொடுங்க அப்படின்னு சந்தாவோட கையில இருக்க பிளேட்டை வாங்கிக்கிறாரு சேரன். அவரோட ஃபுட்டை கொடுத்துட்டு, கத்திரிக்காய் பிரிஞ்சால் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கொடுக்க, அந்த பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு, பகுத் அச்சா ஹே, யார் பண்ணதுன்னு கேக்குறாங்க. யார் பண்ணதா, நான் தான், என்னோட வீட்டுல நான் தான் குக்கிங் அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சந்தா சொல்ல, இது கூட அச்சா அப்படின்னு சேரன் சொல்ல, அச்சா அச்சா அப்படிங்கிறாங்க சந்தா. அச்சா அப்படின்னு அனீஷும் சொல்ல, சப்பாத்தி ரைஸ் நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சேரன் சொல்ல, பையாவுக்கு சாவல் வேணும், சப்பாத்தி வேணும், அதான் 2 பண்ணிட்டேன்னு தமிழ்லயே சொல்றாங்க சந்தா. ஓ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு சேரன். அதுக்கப்புறம் 3 பேரும் ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிடுறாங்க. நம்ம வானதி மேடம் முழு நேரமா பாண்டியனை டார்ச்சர் பண்றதை மட்டும்தான் ஒரே வேலையா வச்சிருக்காங்க. அவங்க கால் பண்ண வண்டியோட நட்டை டைட் பண்ணிட்டு இருக்க பாண்டியன் எடுத்து ஹலோங்கிறாரு. என்ன கடைசி ரிங்ல எடுக்கிற அப்படின்னு அவங்க கேட்க, வண்டி ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறாரு பாண்டியன். ஓ சாருக்கு ரொம்ப வேலையோ அப்படின்னு வானதி கேட்க, அப்படிலாம் இல்லை எப்பவும் போலதாங்கிறாரு பாண்டியன். சாப்பிட்டியா அப்படின்னு வானதி கேட்க, சாப்பிட்டேங்கிறாரு பாண்டியன். கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருக்க, நான் சாப்பிட்டேனான்னு நீ கேட்க மாட்டியாங்கிறாங்க வானதி. என்ன இன்னும் சாப்பிடலையான்னு பாண்டியன் கேட்க, நான் சாப்பிட்டேங்கிறாங்க வானதி. அப்புறம் என்ன அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ இந்த டைமுக்கு நீ சாப்பிட்ருப்பேன்னு எனக்கு தெரியாதா, ஆனாலும் நான் கேட்டேன்ல அதே மாதிரி தான் நீயும் கேட்கணும் அப்படின்னு வானதி சொல்ல, ஓ இப்படிலாம் வேற கேட்கணுமா, சரி சரின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற பாண்டியன் சரிங்கிறாரு. அப்போ கண்ணன் அங்க வர்றவரு பாண்டியன் வழிஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஓ என்ன டீ வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ கடலை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு. பாண்டியன் அப்புறம்னு சொல்ல, அப்புறமா அப்படின்னு மண்டைய பிச்சுட்டு நிக்கிறாரு கண்ணன். நீ சொல்லுன்னு பாண்டியன் சொல்ல, என்ன சொல்றதுன்னு கேக்குறாங்க வானதி. ஏதாச்சும் சொல்லுன்னு பாண்டியன் சொல்ல, எப்ப பார்த்தாலும் நான் தானே பேசிட்டு இருக்கேன், நீ ஏதாவது சொல்லுங்கிறாங்க வானதி. இல்லைன்னா நான் வச்சிருவேன் உங்க போன் எடுக்க போக, ஏய் வச்சிடாத இரு, ஹலோ ஹலோ அப்படின்னு அவர் பதறத ரசிச்சுக்கிட்டு வானதி மறுபடியும் போனை காதுல வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கண்ணன், இது ஒன்றும் சரிப்பட்டு வராது போல அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப போக, சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. ஏய் இப்பதானேடா அதை கேட்ட அப்படின்னு வானதி சொல்ல, ஓ கேட்டேன் இல்லைங்கிறாரு. அவருக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. பாவம்பா, அவரை போட்டு இப்பவே இந்த டார்ச்சர் பண்றீங்க. ராத்திரிக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறாரு. இட்லின்னு எரிச்சலா சொல்றாங்க வானதி. ஓ சரி சரி அப்படிங்கிற பாண்டியன் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம, சரி அதான் நான் இப்போ கேட்டேன்ல, நீ ஏதாவது கேளுங்கிறாரு. வானதிக்கு தலையில அடிச்சுக்கிறதா என்ன பண்றதுன்னு சிரிப்பா வருது. சிரிச்சிட்டு அவங்க அமைதியா இருக்க, டேய் போடா என்னடான்னு
கண்ணனை பார்த்து மிரட்டிட்டு இருக்காரு பாண்டியன். இந்தாங்க டீ குடிச்சிட்டு தெம்பா பேசுங்க. குடிச்சிருங்க அப்படின்னு கிண்டலா சொல்லிக்கிட்டு எடுத்து வைக்கிறாரு கண்ணன். அதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க, கட்டில விட்டு இறங்கி வர்ற வானதி கண்ணாடிய நெகத்தால பேத்துக்கிட்டே சிரிப்போட பேசிக்கிட்டே இருக்காங்க. பாண்டியனும் பேச ட்ரை பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு. பேக்ரவுண்ட்ல பேசுறேன் பேசாம பேசுறேன் கண்கள் வழின்ற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ரூம்ல நடந்துகிட்டு பேசிட்டு இருக்க இவர் தரையில உட்காந்து வண்டிக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காரு. உட்காந்து பேசின பாண்டியன் அப்படியே பிளாட் ஆகி கால் மேல காலை போட்டுட்டு பேசிட்டு இருக்காரு. இவங்க பேச பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. சோழன் காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவரோட மனசுல நிலா இன்னும் ஒரு வாரம், ஒரே வாரத்துல ஏன் பொண்ணா ஏன் வீட்லயே தான் இருப்பா அப்படின்னு சொன்னது மைண்ட்ல வருது. ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான வேலை, இதனை யாரை நம்பியும் கொடுக்கவும் முடியாது. ப்ளீஸ் நீங்களே போயிட்டு வந்துருங்க மாப்ள அப்படின்னு நிலா அப்பா சொன்னதையும் யோசிக்கிறாரு. பயங்கர கான்ட்ரவர்சியா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே காரை ஓட்டுறவரோட பார்வை பக்கத்துல இருக்க பேக் மேல போயிட்டு வருது. நிலாவோட வாழ்க்கையிலேருந்து என்னை மொத்தமாக ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாரு. அப்புறம் எப்படி இவ்வளவு முக்கியமான வேலையை என்ன நம்பி கொடுக்குறாங்க? இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஒரு பக்கம் இவங்க ஏதோ பெருசா டிராமா போடுறாங்களோன்னு தோணுது. இன்னொரு பக்கம் பாவம் நிஜமாவே அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோன்னு தோணுது. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிற சோழன் அவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இதுக்கு எதுக்கு நாம இவ்வளவு யோசிக்கணும்? நம்ம ஆளோட அப்பா நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, சரியா செஞ்சுட்டா ஆபத்துல உதவி இருக்கேன்னு நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்படியே நிலா என்ன பாக்குற பார்வையே காதல் பார்வையா கூட மாறும். நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமாவே தான் நடக்குதுடா சோழா. ஏய் 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 அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே கனவு கண்டுகிட்டே காரை ஓட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரத்துல ரோட்ல ஒரு 2 வீலர் கிடக்கு. அது பக்கத்துல ஒருத்தன் கீழே விழுந்து புரண்டுகிட்டு இருக்கான். யார் அது? 2 வீலர் கிடக்கு, ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட்டா? என்னன்னு பாப்போம் அப்படிங்கிற சோழன் காரை ஓரங்கட்டி நிறுத்திட்டு, அண்ணே என்னாச்சுன்னு அப்படின்னு ஓடி வர ஒருத்தன் தட்டு தடுமாறி எழுந்து வந்துட்டு இருக்கான். அண்ணே கீழே விழுந்துட்டீங்களா, அடிபட்டுருச்சா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கும் போதே பக்கத்துல செடி மர மறைவுல இருந்து ஒரு 4 தடியன்க வர்றாங்க. சோழன் வண்டி எடுத்து நிமித்தி கொடுத்துட்டு இருக்காரு. அவரு வண்டியை நிமித்திக்கிட்டு இருக்க, டேய் புடிங்கடா அவனை. 4 பேர் வந்து கொத்தா சோழனை பிடிக்கிறாங்க. டேய் விடுங்கடா, யாரா நீங்க, விடுங்கடா. டேய் என்ன ஏன்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுங்கடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 2 பேர் சோழனை இழுத்துட்டு இருக்காங்க. 2 பேர் காரை திறக்கிறாங்க. டேய் வண்டியை திறந்தீங்க, அந்த பேக் மேல கைய வச்சிங்க, உடச்சு போட வேண்டாம், தொலைச்சிரு வேண்டான்னு சோழன் கத்திட்டு இருக்க. பேக் எடுத்து திறந்து பார்த்துட்டு, அண்ணே பணம் இருக்கு அப்படின்னு பணத்தை எடுத்து ஆட்ட, டேய் சீக்கிரம் வாங்கடா வாங்கடா வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல கீழே கிடந்த ஆளு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா இருக்க. இன்னொருத்தன் பேக்கை தூக்கிட்டு பின்னாடி போய் உட்கார்ந்துடுறான். டேய் நில்லுங்கடான்னு இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு சோழன் வண்டி பக்கத்துல ஓட வண்டி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஓடி வந்து சோழனை பிடிச்சிக்கிறாங்க. அந்த 3 பேரும் சோழனை நகர் விடாம பிடிச்சிக்கிறாங்க. அதுல 2 பேர் பிடிச்சிக்க ஒருத்தன் கார் கதவை திறந்து, ஏத்துங்கடா உள்ளர தள்ளுங்கடா, ஏறா காரை எடுறா அப்படின்னு 2 வீலர்ல ஒருத்தன் பணத்தோட எஸ்கேப் ஆகி போயிட, இன்னும் 3 பேர் சோழனை உள்ளர தள்ளிட, ஒருத்தன் டிரைவிங் சீட்ல உட்காந்து காரை ஆப்போசிட்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் தாஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அப்பா சோழன் கிட்ட கொடுத்து விட்ட பணம் நகை எதுவுமே இன்னும் அங்க போய் சேரலையாம்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அப்படியே தூக்கி வாரி போட்டு திடீர்னு பாக்குறாரு. நிலாவும் அதிர்ந்து போய் பார்க்க தேனு சூப்பருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா சோழனுக்கு கால் பண்றாங்க. நிலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பான்னு சொல்ல, ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா அப்படின்னு அவங்க அப்பா பதற, கண்டிப்பா அவன் தான் தூக்கிட்டு ஓடி இருப்பான்ப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல நிலா ஏதோ சொல்ல வர்றாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.